5 months pregnancy and watery discharge இருக்கு breastல இருந்து சொல்லியிருக்கீங்க. It's not normal Hayati because it's very important that you check why you're having watery discharge. See, minimal discharge இருந்தா கூட breast stimulation ஒரு காசான்னு பார்க்கணும் நம்பர் ஒன். ஏன்னா breast is also going to get engorged with lot of milk. ஏன்னா breastோட glands ducts எல்லாம் dilate ஆக போகிறது. It's becoming ready, getting ready to receive the baby. So அதனால it's very important that breast stimulation, அதாவது nipple stimulation, breast stimulation நீங்க பண்ணாம பாருங்க. அப்படி நீங்க பண்ணாமையும் கூட லீக் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா you need to get yourself examined by a gynecologist because nipple areolaல ஏதான இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஒன். நம்பர் டூ, வாட்டரி ஆர் மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை ஒயிட்டாக இல்லாமல் மில்கி உங்களுக்கு சொல்யூஷன் மாதிரி பிரெஸ்ட்லேருந்து வருது அப்படின்னா டெஃபினட்டாக பேபி மூமெண்ட்ஸ் கவுண்ட் வச்சுக்கோங்க, பேபி க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் கெட் இன் டு ப்ரீ டேர்ம் லேபர், இல்லை பேபியோட பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கெட் யூர் செல்ஃப் செக்ட். லோக்கல் காசஸ், அதாவது பிரெஸ்ட்டு நிப்பிள் ஏரியோலால் எதான இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி எதான செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எதான இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் த்ரீ, breast stimulation நீங்களா ப்ரெஸ் பண்ணி மில்க் வருதா இல்லை டிஸ்சார்ஜ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணாதீங்க. பிகாஸ் மோர் அண்ட் மோர் யூ ஸ்டிமுலேட் ஆப்வியஸ்லி டிஸ்சார்ஜ் இஸ் கோயிங் டு கம் மோர். ஸோ எக்ஸாமின் பண்ணுறது இஸ் வெரி க்ரூஷியல். இஃப் யூ ஹேவ் இட், இட்ஸ் நாட் அப்சல்யூட்லி நார்மல் டியூரிங் ப்ரெக்னன்சி. இதே போஸ்ட் டெலிவரி ஃபீடிங் ஃபேஸ் போது இட்ஸ் காமன், பட் நாட் டியூரிங் த டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி. அப்படி இருந்தால் கூட ப்ளீஸ் யுவர் செல்ஃப் செக்ட் பை யோர் கைனகாலஜிஸ்ட்.